ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். நான் உங்களோட ஆக்சுவலாக கற்று வாங்க இன்றைக்கி எப்படி சாரீ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லுவீங்க பியூர் ஒயிட்டில் இது பண்ணுங்கள், ப்ளவுஸ் இது வேர் பண்ணுங்கள் ஒயிட் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அண்ட் இப்போ சொல்லப்போனால் நான் சாரியுமே வந்து ஒரு ஒயிட் கலரு அண்டு கொஞ்சம் மிக்சட்டில் வரும், கிரே அண்டு மயில் கலர் இந்த மாதிரி மிக்சட்டில் வரும். பட் ஆனால் அழகாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஜம்கி ஒர்க்ஸோடு சேர்ந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு கிளாத்துமே வந்து நல்ல ஒரு காட்டன் கிளாத் இது மாதிரி இருக்கும். அதில் ஜம்கிஸ் ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து நான் பின்னாடி வந்து ரோப் இது வச்சுருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக எடுத்து காட்டும். அந்த ஸ்கர்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் இது, அதாவது ஒரு ப்ளூ லைட் திக்கான ப்ளூவோட சேர்ந்தது, கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த சாரீ இது வேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக மேட்சிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து இது பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேப் சாரீ இது நல்லா சாஃப்ட் அண்ட் இருக்கும் கிரேப் இது. அந்த இதில் ஒரு அழகு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதான் அங்கங்கே அந்த மயில் கலர், அந்த இலையத்தில் அந்த எல்லோ அந்த மயில் கலர் இதுதான் வந்து இதில் வந்து ஒரு அட்ராக்டிவ் வந்து இது கொடுக்கும். அண்ட் இது வந்து இந்த மாதிரி இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எல்லோ டைப் அப்பில் வர மாதிரி எல்லோரும் ஒயிட் கலரில் இது பண்ண சொல்லுவீங்க. ப்ளவுஸ் வந்து பியூர் ஒயிட்டில் இருக்குது. அண்ட் சாரீ வந்து பியூர் ஒயிட்டில் இல்லை, டபுள் கலரில் அப்படி இருக்குது. அந்த ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் இருக்குது, பியூர் ஒயிட் இதில் வந்து இந்த மாதிரி ஒயிட் தான் இருக்குது. அண்ட் இது வந்து சாஃப்ட் மெட்டீரியல் சொல்லலாம். எனக்கு வந்து ஸ்கர்ட்டு வந்து கொஞ்சம் பெருசு இருந்ததுனால உங்களுக்கு வந்து நான் பாதி இது மட்டும்தான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்கர்ட் வந்து நமக்கு வெளியே தெரியக்கூடாதுல்ல, அதனால். இது வேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு நியூ லுக்கில் நம்ம இப்படிலாம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தோணும். அண்ட் ட்ரை பண்ணியும் பாருங்கள். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து கிரேப் சாரீ இதெல்லாம் கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து டெய்லி ஒர்க் போகிறவங்க வந்து கண்டிப்பாக இதான் வேர் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் இது வேர் பண்ணலாம். இது வந்து காட்டன் ப்ளவுஸ் இது. கரெக்டாக அந்த முந்தி இதுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க நமக்கு. அந்த முந்தி லேயர் மட்டும் நமக்கு அந்த இலை டைப்பாப்பில் அழகாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து ப்ளீட் எடுத்தோம் அப்படின்னா அழகாக தெரியும். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒன்று போல் அந்த ஒரு இந்த சாரீவே வந்து நல்லா ஒரு கிளார் அட்ராக்டிவ் கொடுக்கும். கிளார் அடிக்கிற மாதிரி ஒரு மிரர் டைப்பாப்பில் அழகாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி பின் வச்சு நல்ல ஒரு டைட்னஸாக பின் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது கிரேப் இதுனாவும் நம்ம சேஃப்டி பின் வந்து அந்தளவுக்கு வந்து இறங்காது. கொஞ்சம் நல்லா பெரிய பின்னாக இது பண்ணி தான் இறங்கும். நார்மல் கிரேப் சாரீ வேர் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். கொஞ்சம் பெரிய பின், சேஃப்டி பின் வந்து பெரிய பின்னாக எடுத்துக்கணும், குட்டி பின்னாக எடுக்காமல் பெரிய பின்னாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இது வேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்.
இந்த சாரீ லுக்லேயே வந்து இது ஒரு நமக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக் கொடுக்கும். இந்த கலர் காம்பினேஷன் வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இதாக இருக்கும். அண்ட் வேர் பண்ணாலுமேவும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லுக்னஸ் கொடுக்கும். நான் வந்து இந்த லேயர்லேயே வந்து சாரிக்கு வந்து லேயர் இது அந்த ப்ளீட் எது எடுக்கிறேன். அந்த லேயர் கணக்காக நம்ம கொண்டு வரணும். இந்த லேயர் ஃபர்ஸ்ட் லேயர்லேருந்து நம்ம அப்படியேவும் ஒன்றோட இதுலேயே மடிப்பு எடுக்கலாம். ஏன்னா நம்ம லேயர் கணக்காக தான் நம்ம எடுத்துக்கோம். அதனால் வந்து இந்த லேயர் இது விழுகும். அதை வந்து எடுத்து ஒரு சேரீ வந்து கொஞ்சம் நல்லா முந்தி நம்ம பாதி இது இறக்கி விட்டு இது பண்ணோம் அப்படின்னா இந்த லேயர் வந்து இன்னும் அழகாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து சேஃப்டி பின் பெருசாக தான் இது பண்ணியிருக்கோம். அதை வச்சு நல்லா கொஞ்சம் இறங்க கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பட் ஆனால் வேர் பண்ணிட்டோம் அப்படின்னா சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஒரு சாஃப்ட் மெட்டீரியல், அதாவது கிரேப் சாரீ இந்த மாதிரி பூனை சாரீ வேர் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸ் வந்து ஒரு கிராண்ட் லுக்கில் போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இதை வந்து இந்த சாரீ வந்து ரொம்ப நைஸாக இது வந்து ப்ளவுஸ் வந்து நமக்கு அட்ராக்டிவாக எடுத்து காட்டும். அண்ட் வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த பெரிய பெரிய ஃபங்க்ஷன் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ப்ளவுஸ் மட்டும் ஹெவியாக போடுவாங்க. அண்ட் சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லைட் வெயிட் சாரீ மாதிரி வேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்போது இன்னும் லுக்னஸ் வந்து எடுத்து காட்டும். இப்போ இதுக்கு உதாரணம் இப்போ நானே உங்களுக்கு கேட்டு காமிச்சிருக்கேன். ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி ஹெவியாக தான் இருக்கும் என்னோடய ப்ளவுஸ் வந்து. அண்ட் வந்து சாரீ வந்து ஒரு லைட் வெயிட் சாரீ இது. அது வேர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது இந்த லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோன்னு சொல்லுங்கள். அந்த இது உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து இதுதான் என்னோடய லுக் வந்து. என்னோடய லுக் வந்து கம்ப்ளீட்டாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சாரி வீடியோவில். ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதானே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஆல்.